विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्. श्री गुरुभ्यो नमः. भगवद्गीதை 4வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். द्रव्ययज्ञास्तपो यज्ञाः योगयज्ञास्तथा परे स्वाध्याय ज्ञानयज्ञाश्च यतयः संशितव्रताः. இதுக்கு முன்னாடி பலவிதமான யஜ்ஞங்களை சொன்னார். இந்த மாதிரி யஜ்ஞங்கள் எல்லாம் எதுக்காக சொன்னார்னு சொன்னா, ஒவ்வொருத்தர் எல்லாருமே பெரிய தர்மஷ்டாலா இருக்கிறவா ஒவ்வொரு நியமங்களை ஒவ்வொருத்தர் கடைபிடிச்சுட்டு ஒவ்வொரு யஜ்ஞமாக அதை நினைச்சு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஞானியாக இருக்கிறவன் இருக்கானே, அவன் வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவன் ஞானியா இருக்கட்டா போறோம். அந்த ஞானமே அவனுக்கு இவா செய்யக்கூடிய எல்லாவித யஜ்ஞமாகவும் அமைஞ்சு விடுறது அப்படின்னு அந்த ஞானத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அதுல திரவிய யஜ்ஞாகா, சில பேர் திரவிய யஜ்ஞானா. திரவிய யஜ்ஞானா என்ன அர்த்தம்? திரவியத்தை கொண்டு யாகம் செய்கிறவர்கள். இங்க யாகங்கிறது யாகம் கூட இல்லை. இங்க என்ன சொல்றாருன்னா, தீர்த்தேஷு திரவிய விநியோகம் யஜ்ஞபுத்தியாயே குர்வந்தி தே திரவிய யஜ்ஞாகா அப்படிங்கிற. ஒரு நல்ல க்ஷேத்திரங்கள்ல போவா, அங்க அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் நிறைய தானம் பண்ணுவா, திரவியத்தை தானம் பண்ணுவா. இந்த திரவியத்தை தானம் பண்ணுவதையே அவ யஜ்ஞமாக பாவிச்சு அனுஷ்டானம் பண்றா. அதான் எங்க பார்த்தாலும் அவ திரவியத்தை கொடுக்கறதே பழக்கமாக வச்சுட்டு இருக்கா. ஆக இந்த தர்மத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவாளை திரவிய யஜ்ஞாகா அப்படிங்கிற சப்தத்தினாலே இந்த கீதா ஸ்லோகத்துல குறிப்பிட்டிருக்கு. அப்புறம் தபோ யஜ்ஞாகா, இது யாரு? தபோனிஷ்டா, எப்பவும் தபஸ் பண்ணிட்டு இருப்பான். மகர்ஷிகள்லாம் அந்த காலத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த எப்பவும் தபஸையே தனக்கு யஜ்ஞமாக நினைச்சு பாவிச்சு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவா இருக்காளே, அவ தபோ யஜ்ஞாகா. அதே மாதிரி யோக யஜ்ஞாகா, இந்த யோகாபியாசத்தை அனுஷ்டானம் பண்றது இருக்கே, இத நியதமாக பண்ணிட்டு வரவா யோக யஜ்ஞாகா. அதாவது பிராணாயாமம், பிரத்யாகாரம், அந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்றோமே, அந்த அஷ்டாங்க யோகத்தை நியதமாக நித்திய அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பா. இவா இப்படி அனுஷ்டானம் பண்றவா யோக யஜ்ஞாகா ததா அபரி ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞாஷ்ட. இங்க ரெண்டு, ஸ்வாத்தியாய யஜ்ஞாகா ஞான யஜ்ஞாகா அப்படின்னு ரெண்டு பேரை சொல்றார். ஸ்வாத்தியாயம் அப்படின்னு சொன்னாக்க வேதாத்தியனம், நிரந்தரமாக வேத பாராயணம் பண்ணிட்டே இருப்பா. நியமப்படி வேத பாராயணத்தை பண்ணிட்டே இருக்கிறவா இருக்காளே, அதையே அவ யஜ்ஞமாக பாவிச்சு பண்ணிட்டு இருப்பா. வேற ஒண்ணும் பண்ண மாட்டான். அவ பண்ற நல்ல காரியம் என்னன்னு சொன்னா, அவ வேதாத்தியனம் பண்ணிட்டே இருப்பா, வேத பாராயணம் நடந்துட்டே இருக்கும். இப்படி இருக்கிறவாளை ஸ்வாத்தியாய யஜ்ஞாகா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஞான யஜ்ஞாகாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஆத்ம ஜானம் சொல்றோம் இல்லையா, சாஸ்திரார்த்த ஜானம். சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே படிச்சுட்டே இருப்பான். எதுக்கா படிக்கிறா? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு இருக்கானா, சாஸ்திரம் சொல்லி கொடுத்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக இல்லையா. அது ஆத்மஸ்வரூபமா இருக்கலாம், மற்ற வேற விஷயங்களா கூட இருக்கலாம். அதனால அதுக்கே தாற்பயன யாரு
உழைச்சுட்டு இருக்காளோ, தன்னுடைய ஜீவனத்தை கொடுத்து சாஸ்திரார்த்தத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே பிரயத்தனம் உள்ளவாளா இருக்காளே, அவளை இங்கே ஞான யஜ்ஞாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த கீதையை படிக்கிறோமே, இந்த கீதையை அத்தியனம் பண்ணினா இதுவே ஞான யஜ்யம்னு கீதை கடைசியில சுவாமி சொல்றார். ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஸ்யாமிதி மேமதி. கீதையை படிச்சா அவனுக்கு ஒரு ஞானம் வரும். இதுக்கு பிரயத்தனம் பண்ணினாலோ இல்லையோ, இந்த கீதைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாரு பிரயத்தனம் பண்றாளோ அவ பண்ற யஜ்யம் இருக்கே, இது ஞான யஜ்யம். இப்படியாக யதயஹா, யதயஹான்னு சொன்னா எல்லாரும் சன்னியாசிகள்னு அர்த்தம் இல்லைங்க. இங்க யத்தனசீலா, ஏன்னா இங்க சொன்ன வாசனை பேரும் சன்னியாசி இல்லை. தீர்த்த கஷேத்திரத்துல போய் நிறைய தனத்தை தியானம் பண்றவா, தபஸ்வியா தபஸ மாத்திரம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவா, இந்த மாதிரி உள்ளவாள்லாம் எல்லாரும் சன்னியாசியா இருக்கணுங்கிறது முடிய முடியாது. தீர்த்தத்துல போய் தானம் பண்றவா நிச்சயமா சன்னியாசியா இருக்க முடியாது. ஆக இங்க யதயஹா அப்படின்னு சொன்னா சன்னியாசிகள்ங்கிறது அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொன்ன யஜ்ஞமாக பாவிச்சு கடமையாக கடைபிடிக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்றவா இருக்காளே, யத்தனசீலாக, அவாதான் இங்க யதயஹான்னு சொல்லப்பட்டிருக்கா. சம்சித விரதாக, இதுல என்னன்னா சம்சித விரதானா இந்த விரதத்தை அவ கடுமையா கடைபிடிக்கிறாள். தானம் பண்றது அப்படிங்கிறத தர்ம புத்தியா அவ இதுவே கடுமையா அதை கடுமையான விடாமல் அந்த விரதம் பங்கம் ஏற்படாதபடிக்கு அதை நியத்தமாக அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் சம்சித விரதாக. எந்த யஜ்யமாவனாலும் இருக்கலாம். இப்ப சுவாத்தியாய யஜ்யம்னு சொன்னா அவ வேத பாராயணத்துக்கு பங்கமே வரவிட மாட்டா. ஆயுசு பூரா வேத பாராயணத்தை பண்ணிட்டே இருப்பா. அதுதான் அவ செய்யக்கூடிய யஜ்யம். அதே மாதிரி வேதாந்தம் படிக்கிறதுங்கிறதுக்கு இதையே ஞான யஜ்யம் நீங்க வச்சுட்டோம்னா எப்பவும் இதையே பண்ணிட்டு இருப்பா. இதையே யஜ்ய புத்தியா பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவ எல்லாரும் விரதமாக வைத்துக் கொண்டு ஒவ்வொரு கடமைகளை செய்கிறார்கள். எல்லாரும் எல்லாமே பண்றதுங்கிறது எப்பவுமே சாத்தியம் இல்லை. நல்ல காரியங்களும் நிறைய இருக்கு. எல்லா நல்ல காரியங்களையும் ஒருத்தன் செய்யணும்னா அது முடியாது. அதனால என்ன பண்ணுவா, ஒவ்வொரு நல்ல காரியத்திலையும் ஒவ்வொருத்தருக்கு பிரவൃத்தி வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொருக்கு சாத்தியமா இருக்கும். அதனால இப்படி பல யஜ்யங்கள் சொல்லப்படுறது. இதெல்லாம் நஜ யஜ்யம் இல்லை, யஜ்யம் போல பாவிக்க வேண்டிய ஒரு உயர்ந்த கர்மாக்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், இந்த பிராணாயாம யோக யஜ்ஞாகான்னு ஒருத்தரை சொன்னார். பிராணாயாம பாராயணாகான்னு அவளை பத்தி இப்ப சொல்ல போற. அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே அபானம் ததா பரே பிராணாபான கதி ருத்வா பிராணாயாம பாராயணாக. இப்படியாக ஒரு யுத்தம் பண்றான். என்ன பண்றா, யோகாபியாசம் பண்றச்சே அபானே ஜுஹ்வதி பிராணம், அதாவது உள்ள இழுக்கிற காத்த உள்ள இழுக்கிறதுக்கு பூரக்கம்னு பேர். வெளியில இருக்கக்கூடிய காத்தை மூக்கு வழியாக உள்ள இழுத்து கொண்டு இழுக்கும் போது என்ன ஆறுது, அவளுடைய அந்த வெளியில வர்றது இருக்கே மூச்சு விடுறது அப்ப நின்று போகும் இல்லையா. உள்ள இழுக்கும் போது வெளியில விட முடியாது. ரெண்டு காரியத்தை ஒரு சமயத்துல பண்ண முடியாது. உள்ள இழுத்தா அந்த சமயத்துல விட முடியாது, இழுத்துட்டு அப்புறம் விடணும். அதே சமயத்துல விடும்போது இழுக்க முடியாது. ரெண்டுல ஒண்ணுதான் செய்யலாம் ஒரு சமயத்துல. இவ என்ன பண்றானா, அபானி ஜுஹ்வதி பிராணம், நல்லா மெதுவா வெளியில இருக்கிற காத்த அப்படியே உள்ள இழுத்து பூரக்கம் பண்றான். இத பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றா, விடுறா. விடும்போது பிராணத்துல அபானத்தை ஹோமம் பண்றா. அதாவது இவ வெளியில விடும்போது ரேச்சக பிராணாயாமம் பண்ணும்போது இவாளுக்கு என்ன ஆறுதுன்னு கேட்டா, அந்த வெளியில விடுறதுங்கிறது தான் பிரதானமா இருக்கே தவிர அந்த உள்ள இழுக்கிறதுங்கிறது அந்த சமயத்துல நின்று போறது. அதனால இது ஒரு ஹோமம். அப்புறம் என்ன பண்றா, வேற சில பேர் எல்லாருமே பண்றதுதான், இந்த விசேஷமா அதை பண்ணக்கூடியவா யாருன்னா பிராணாபான கதி ருத்வா, உள்ள இழுக்கவும் இல்லை வெளியில விடவும் இல்லை, இந்த ரெண்டு கதியையும் நிறுத்தி பிராணாயாம பராயணாக ஜுஹ்வதி யோக யஜ்ஞாக ஏதே.
அதாவது கும்பகாட்சம் பிராணாயாமம் குர்வந்தி இत्यர்த்தஹ. அதாவது வெளியிலும் விடல உள்ளேயும் விடல, உள்ள இருக்கிற காத்தை அப்படியே நிறுத்தி வச்சு விடுறோம், எங்கேயும் போகாம. இப்படியாக நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த கும்பகங்கிற பிராணாயாமம் இருக்கே, இந்த பிராணாயாமத்தை பண்றவாள்லாம் யோக யஜ்ஞா. இதையே நியத்தமாக பண்ணிட்டு இருப்பாவா. அபரே நியதாஹாராக பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி சர்வேபி ஏதே யஜ்ஞவிதஹ யஜ்ஞ க்ஷபித கல்மஷாக. அபரே வேற சில பேர் நியதாஹாராக, ஆகாரத்தை ரொம்ப நியத்தமாக வச்சுட்டு, அப்படி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நியதாஹாராக. யோகாபியாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுல அவன் ஒரு சித்தியை அடையணும் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா அப்படின்னு சொல்ல போறார் 6வது ஸ்லோகத்துல. எப்படி இருக்கணுமா, யுக்தாஹார விஹாரனாக இருக்கணும். அதாவது ஒரு அளவோடு நடக்கிறதும் சாப்பிடுறதும் எல்லாமே ஒரு அளவோடு செய்யணுமா. சஞ்சாரம் பண்றதும் ஒரு அளவோடு இருக்கணும், ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது, ஒண்ணுமே இல்லாமலும் போகக்கூடாது. அதே சமயத்துல ஆகாரம் சாப்பிடுறது இருக்கே, அதுவும் ஒரு நியத்தமாக இருக்கணும். நியத்தமான அளவு அந்தந்த சமயத்துல எப்போ வேணுமோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த குறிப்பிட்ட அளவுல சாப்பிட்டு இருக்கணும். அதே மாதிரி தூங்குறது முயற்சிக்கிறது கூட ஒரு கரெக்டான டயத்துல தான் இருக்கணும். எப்போ தூங்குறது எப்போ முயற்சிக்கிறதுன்னு இல்லை. யுக்தஸ்வப்னாவ போதஸ்ய, தூங்குறதுக்குன்னு அந்த நியத்தமான சமயத்துல தூங்கணும், அந்த நியத்தமான சமயத்துல எழுந்திருக்கணும். அதே மாதிரி எந்த காரியம் பண்ணினாலும் அதுக்கு ஒரு நியமத்தோடு செய்யணும். இந்த மாதிரி இருக்கிறவாள நியதாஹாரா அப்படின்னு சொல்லப்படும். இந்த மாதிரி இருக்கிறவா இருக்காளே, அவ என்ன பண்றா, பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி, பிராணங்கள்லயே ஹோமத்தை பண்ணி விடுறா. அப்படி சொன்னா ஒண்ணும் தெரியாது. பிராணத்துல பிராணனை ஹோமம் பண்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த பஞ்ச பிராணங்கள் இருக்கு இல்லையா, பிராணாபான வியானோதான சமானம் அப்படின்னு, யோகாபியாசத்தினாலே இந்த பிராணன்களை ஜெயிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. பிராண ஜெயம். ஜெயம்னா என்ன, அது இவன் சொன்னபடி கேட்கும், வசமாயிடும். அந்த அபியாசத்தினால வசப்படுத்திட்டான்னா இவன் சொன்னபடி அது கேட்கும், அதுதான் ஜெயம்னு பேர். அப்ப ஒரு பிராணனை ஜெயிச்சான்னு சொன்னா, அப்ப அதை வச்சுட்டு பாக்கி வாயுகள்லாம் இருக்கே, பிராணவாயுகள், அதெல்லாம் அதுல ஆகுதி கொடுத்தா மாதிரி ஆயிடுமா, மறையும். அதுதான் சொல்றான், எஸ்ய எஸ்ய வாயோஹோ ஜெயः கிரியதே இதரான் வாயுபேதான் தஸ்மின் தஸ்மின் ஜுஹ்வதி தே தத்ர பிரவிஷ்டா இவ பவந்தி. ஒரு வாயுவை இவ வசப்படுத்திட்டான்னு சொன்னா மற்ற வாயுகள்லாம் அந்த வசப்பட்ட வாயுக்களுக்குள்ள அடங்கினதாக ஆகுமா. அந்த மாதிரி பண்றா. இது அவ பண்ணக்கூடிய ஒரு யஜ்ஞம். இந்த மாதிரி சர்வேபி ஏதே யஜ்ஞவிதா, யஜ்ஞங்கிற ஒரு நல்ல புத்தியோடு செய்கிறார்களே, இந்த யஜ்ஞம் தெரிஞ்சவாள்லாம் செய்யறாளே, இவா எல்லாருமே யஜ்ஞ க்ஷபித கல்மஷா. இவா செய்யக்கூடிய அந்த யஜ்ஞங்கிறது இருக்கே, எல்லா விதமான யஜ்ஞம், தானத்திலேருந்து ஆரம்பிச்சு வேதாத்தியன வேத பாராயணம் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பிராணாயாமம் பண்றது எல்லாமே இவா செய்யக்கூடிய இந்த யஜ்ஞமானது இவாளுடைய கல்மஷத்தை போக்கக்கூடியதாக இருக்கு. அவா செய்யக்கூடிய யஜ்ஞத்தினாலே கல்மஷம் நிவர்த்தியானவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அதனால நியதமாக ஒரு காரியத்தை செய்வதுங்கிறது இது ஒரு பெரிய தபசு, அதுவே ஒரு யஜ்ஞம். என்ன யஜ்ஞம் பண்றாங்கிறது கணக்கு இல்லை. இவன் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை அதுவே நியதமாக பண்ணிட்டு இருந்தான்னா ஒரு யஜ்ஞத்துக்கு சமானது. ஒண்ணும் இல்லை, ஒரு சந்தியாவந்தனம் காலம் தவறாமல் கரெக்டா நித்தியம் செஞ்சுட்டு இருக்கான், விடாம செஞ்சுட்டு இருக்கான், சிரத்தையோடு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா இது சந்தியாவதன யஜ்ஞம்னு சொல்லலாம். சுவாமி அந்த மாதிரி இடம் கொடுத்திருக்காரு. இவ செய்யக்கூடிய காரியத்தை நியத்தமாக செய்யணும், விடக்கூடாது. அதை ஒரு திருடமான விரதத்தை எடுத்துட்டு அந்த ரீதியில அவ செஞ்சாலேயானால் அதுவே அவளுக்கு யஜ்ஞமாக செயல்படுறது, அவளுடைய தோஷத்தை போக்கக்கூடியதாக இருக்கு. யஜ்ஞசிஷ்டாமிருத புஜா யாந்தி பிரம்ம சனாதனம்
நாயம் லோகோஸ்தி அயஜ்ஞஸ்ய குதோன்யः குரு சத்தமா யஜ்ஞசிஷ்டாமிருத புஜா. இவன் நிஜமான யஜ்ஞம் பண்றதா இருந்தானே ஆனால் அப்ப அந்த யஜ்ஞத்துல சேஷம் இருக்கும், அதை யஜ்ஞசிஷ்டம்னு சொல்லலாம். அந்த பிரசாதத்தை இவன் சாப்பிடக்கூடியவனா இருக்கான். சாப்பிட்டானே ஆனால் அவன் சாப்பிடுறது என்ன? அது அமிர்தமா, வெறும் அன்னம் இல்லை. யஜ்ஞத்துல உபயோகப்படுத்தி பாக்கி உள்ளத்தை அவன் சாப்பிடுறதுங்கிறது இருக்கே, பாக்கி சாப்பிடுறது வெறும் சாதம்னு நினைச்சு கூடாது. அவன் சாப்பிடக்கூடியது அமிர்தம். அதனால அதை அப்படி நியதமாக அந்த தன்னுடைய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி பாக்கி உள்ளத்தை சாப்பிடுறவன் இருக்கானே அவன் யஜ்ஞசிஷ்ட அமிர்த புக்கு. யஜ்ஞம் பண்ணிட்டு பாக்கி உள்ள அமிர்தத்தை சாப்பிடக்கூடியவன். கிரகஸ்தனாக இருக்கிறவனுக்கு பஞ்ச மகா யஜ்யங்கள் நித்திய அனுஷ்டானமாக விதிக்கப்பட்டிருக்கு. அந்த பஞ்ச மகா யஜ்யங்களையும் அனுஷ்டானம் பண்ணி இவன் ஆகாரம் சாப்பிட்டானே ஆனால் அந்த ஆகாரமானது அவனுக்கு அமிர்தமாக இருக்கும். அது அமிர்தம்னு அவ்வளவு வசதியா சொல்றார். அந்த அமிர்தத்தை சாப்பிடக்கூடிய ஒரு தேவனாக அவன் இந்த உலகத்துல அந்த மனுஷன் இருப்பான். ஆகையால அவன் யஜ்ஞசிஷ்ட அமிர்த புக்கு. இது நிஜமான யஜ்யங்களை பண்ணிட்டு பாக்கி உள்ளதை சாப்பிட்டானே ஆனால் யஜ்ஞசிஷ்ட அமிர்த புக்கு கரெக்டா போகும். இப்ப இவன் வேற யஜ்யங்கள் செய்யறான். யஜ்யம்னு சொன்னாக்க வேத பாராயணம் பண்றான், சொன்னாலே ஏற்கனவே திரவிய தபஸ் பண்றான், அதே மாதிரி யோகாபியாசம் பண்றான், யோக யஜ்யனா இருக்கான். அப்படின்னு சொன்னா என்ன? இவன் தான் செய்யக்கூடிய நியதமா செய்யக்கூடிய இந்த அனுஷ்டானத்தை முடிச்சுக்கொண்டு பாக்கி உள்ள காலத்திலே இவன் எதை சாப்பிடுறானோ அதுவே அவனுக்கு அமிர்தம். அப்படி வச்சுக்கணும். இவன் செய்ய வேண்டிய கர்மாவை ஒழுங்கா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் சாப்பிடுறது அப்படின்னு பழக்கம் வச்சுட்டானே ஆனால் அவன் சாப்பிடக்கூடியது அமிர்தம். ஆக யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜா. அப்படி சாப்பிடக்கூடியவர்கள் யஜ்ஞசிஷ்ட அமிர்த புக்குன்னு சொல்லப்படுறான். இவாளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இப்படி பண்ணினாக்க யாந்தி பிரம்ம சனாதனம். சனாதனம் பிரம்மா, வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அடைவார்கள். பாஷகாரா அங்க சேர்த்தார், இவா முமுட்சுவாக இருக்கும் பட்சத்துல அங்க அடைவா. இல்லைன்னா அதுக்கு வேற பலங்கள்லாம் சொல்லியிருக்கு. தேவலோகத்துக்கோ அவளுக்கு தேவைப்பட்ட பலன் கொடுக்கும். அது இவ முமுட்சு வேற பலம் வேண்டாம், மோட்சம்தான் வேணும் அப்படின்னு சொன்னா மோட்சத்தை அடைவா இந்த கர்மா இந்த மாதிரி பண்றதுனாலேயே. ஆக சொல்லக்கூடிய இப்ப சொல்லப்பட்ட யஜ்யங்கள் எல்லாமே ஒரு விதத்துல பார்க்கும்போது முமுட்சுவுக்கு சாட்சாத் இல்லாட்டாலும் பரம்பரையாக மெதுவா இங்கேருந்து மேல ஒரு படி தள்ளும், அது அங்கேருந்து இன்னொரு படி தள்ளும் அப்படின்னு சொல்லி கடைசி படி வரை கொண்டு போய் விடக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கு. கடைசி படிங்கிறது மோட்சம். அந்த மோட்சம் வரை கொண்டு போகக்கூடியதாக இது எல்லாமே இருக்கு. கொஞ்சம் சிலது நேர போயிடும், சிலது கொஞ்சம் இப்படி சுத்தி வளைச்சு இப்படி போகும். ஆக போய் சேர்றது என்னமோ ஒரே இடம்தான். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்னு சொல்றார், நாயம் லோகோஸ்தி அயஜ்ஞஸ்ய. இப்ப இந்த மாதிரி நியமத்தோடு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் யஜ்ஞம்னு சொன்னோம் இல்லையா, ஒரு நியமமும் இல்லாம இருக்கான். எதுவுமே பண்றது இல்லை, நியத்தமா ஒன்னும் செய்யறது இல்லை. அப்படி இருக்கான்னா அவன் அயஜ்ஞகான். யஜ்ஞம் இல்லாதவன் நியத்தமா ஒன்றும் பண்றதில்லை அப்படின்னு, நல்ல காரியம் பண்றதுக்கு முடியல அவனால. அப்பேற்பட்டவன் அயஜ்ஞகான். இந்த அயோத்தியனுக்கு இந்த லோகமே கிடையாது, பரலோகம் எங்கேருந்து வரும்னு கேட்கிறார். நாயம் லோகோஸ்தி அயஜ்ஞஸ்ய. இந்த லோகம் நம் மனுஷால மனுஷலோகம் இருக்கு இல்லையா, இந்த மனுஷ லோகத்துல தானே நம்ம மனுஷா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த லோகத்திலேயே இருக்கிறதுக்கு அவனுக்கு யோக்கியதை இல்லை. யாரும் இவனை மதிக்க மாட்டான். ஒரு நல்ல காரியமும் பண்ணாதவன்னு சொன்னா அவனை எப்படி மதிக்க முடியும் இல்லையா? ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு நியத்தமா ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. இல்லாட்டா லோகத்திலே அவனுக்கு இடமில்லை. ஆகையாலே நாயம் லோகோஸ்தி அயஜ்ஞஸ்ய. ஒரு நல்ல காரியமும் பண்ணாதவன், ஒரு யஜ்ஞமும் இல்லாதவனாக இருக்கிறவனுக்கு இந்த லோகம் கிடையாது. பரலோகம் உண்டானா சுத்தமா கிடையாது. இந்த லோகமே கிடையாதுன்னு சொன்னா அடுத்த லோகம் எங்கேருந்து வரப்போகுது? அதனால அடுத்த லோகத்துல அவன் பெரிய சௌட்சமா எடுக்க போறான்னா அதுவும் கிடையவே கிடையாது. குதோன்ய குரு சத்தமா, குருசிரேஷ்டனே அர்ஜுனனே, இந்த லோகத்திலேயே அவன் லாயக்கு இல்லைன்னு சொன்னா
அடுத்த லோகத்துக்கு போய் சௌக்கியத்தை எப்படி அடைய முடியும்? அது சாத்தியமே இல்லை. ஏவம் பகுவிதாக யஜ்ஞாஹ விததாக பிரம்மணோ முகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. ஏவம் இப்படியாக பகுவிதாக யஜ்ஞா, இத்தனை விதமான யஜ்யங்கள், நிறைய விதமான யஜ்யங்கள். இதெல்லாம் எங்க இருக்கு, எங்க சொல்லியிருக்கு, எங்கன்னு கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்டா, விததாக பிரம்மணோ முகே, வேதம் வாயால தெரியுறதான், வேதம் வழியாக தெரியுது. இந்த இடத்துல பிரம்மங்கிற சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம் பண்ணியிருக்காரு. பிரம்ம சப்தத்துக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப இந்த வேதத்தினுடைய முகே, வேதத்தினுடைய முகத்திலே இதெல்லாம் இருக்கு. இப்ப ஏற்பட்ட யஜ்யங்கள்லாம் இருக்கு. இது எல்லாம் எப்படி தெரியுது, எந்த பிரமாணம் மூலமாக தெரியுது அப்படின்னு கேட்டா, வேதம் மூலமாக தெரியுது. இதுதான் முகம்னு சொல்றது. அந்த பிரமாணம் வாயிலாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரமாணத்வாரா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த யஜ்யங்கள் எல்லாமே நல்ல காரியம் எதுவா இருந்தாலும் அந்த எல்லா நல்ல காரியங்களையும் நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரே பிரமாணம் வேத பிரமாணம். பாக்கியெல்லாம் ஸ்மிருதி ஆச்சாரம் இதெல்லாம் அதை அடிப்படையாக வச்சுட்டு வந்த அடுத்த பிரமாணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது. இது மீமாம்சா சாஸ்திர சித்தாந்தம். அதனால இந்த யஜ்யங்கள் எல்லாமே வேதத்துல இருக்குன்னு. ஆனா இப்படி இருக்கக்கூடிய எல்லா யஜ்யங்களும் இங்க சொன்னது எதுக்காக? இந்த கீதா சாஸ்திரம் இந்த மாதிரிலாம் நீங்க யஜ்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக வரல. இந்த யஜ்யங்கள்லாம் அனுஷ்டானம் பண்றதுக்கு வேற சாஸ்திரம் இருக்கு. அனுஷ்டானம் பண்றதுக்கு விதி சாஸ்திரம் இருந்துருக்கு. இதை கொண்டு போய் இங்க கொண்டு சொன்னாரு அப்படின்னு கேட்டால் அதுக்குதான் சொல்றார், கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷதே. இப்ப சொன்ன யஜ்யங்கள் எல்லாமே கர்மாவால வரக்கூடியதாக இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு கர்மாவா இருக்கு. தானம் பண்றது, வேத பாராயணம் பண்றது, ஏதோ யோகா அபியாசம் பண்றது, எல்லாமே ஒரு கர்மா. இது எல்லாமே கர்மஜாகா, கர்மாவாலே காய்கமாவோ மானசமாவோ வாச்சிக்கமாவோ செய்யக்கூடிய ஒரு கர்மாவாலே ஏற்படக்கூடிய யஜ்யம், அனுஷ்டிக்கப்படுற யஜ்யமாக இருந்துருக்கு. அதனால என்ன, இப்பதான் சித்த முன்னாடி சொன்னோம், கர்மன் அகர்ம எப்பஷே. எப்படி கர்மான்னு சொன்னா அது ஆத்மாவை சேராததுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப சொன்ன அத்தனையும் ஆத்மா தான் பண்றோம்னு நினைக்கிறான் இல்லையா, நல்ல காரியம்தான். ஆனா அந்த நல்ல காரியத்தை செய்யும் போது தான் தான் தனக்காக அப்படின்னு சொல்லிதான் செஞ்சுக்கிறான். அடுத்தவனுக்கு செய்யக்கூடிய உபகாரம் எதுக்காக பண்றேன்னு சொன்னா, இது நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றது. இப்போ கொடுத்து வச்சா இதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக வரும். இது ஒரு நியமம். இப்ப கொடுத்தா அப்புறம் நிறைய வரும், கொடுத்தது பல மடங்காதான் வரும் அப்படின்னு நியமம் இருக்கு சாஸ்திரம். ஆகையால் இப்ப கொடுத்து வைக்கிறான், கொடுத்து வச்சா அப்புறம் அது உபயோகப்படும் எனக்கு, அந்த மாதிரி இருக்கும் இல்லையோ. அப்ப அது எல்லாமே வாஸ்தவமா ஆத்மாவுக்காகவா அப்படின்னு கேட்டா அனாத்மஜனுக்கு தான் இந்த யஜ்யங்கள். இவன் மாத்திரம் ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டானே ஆனால் இந்த யஜ்யங்கள் எல்லாமே இவனை விட்டு விலகிடும். இவன் எந்த யஜ்யம் பண்ணாலும் அந்த யஜ்யம் இவனை சேர்ந்ததாக இருக்காது. அப்ப எதை சேர்ந்ததாக இருக்கும்? கர்மஜான் வித்தி. கர்மா எது செய்யறது? மானசம்னு சொன்னா மனசு செய்யும், காய்கம்னு சொன்னா காயம் சரீரம் செய்யும், வாச்சிகம்னா வாக்கு செய்யும். இது வாக்கு பண்ணின யஜ்யம், இது மனசு பண்ணின யஜ்யம், இது சரீரம் பண்ண யஜ்யம். நான் என்ன யஜ்யம் பண்ணினேன்? நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு. இது யாருக்கு? இதுகள்ல இருந்து ஆத்மஸ்வரூபத்தை பிரிச்சு புரிஞ்சுட்டவனுக்கு. ஆக இது எல்லாமே ஆத்மாவோடு சேராத ஒரு யஜ்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவன் இருக்கானே, அவன் எவனா இருப்பான்? ஆத்மஸ்வரூபத்தை இதுகள்ல இருந்து பிரித்து புரிந்து கொண்டவன் ஆத்ம ஞானியாக இருப்பான் இல்லையா? அதனாலே அந்த விதமாக நீ அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்ட ஒரு ஞானியாக ஆயிட்டேன்னு சொன்னா அதுக்கு பலம் என்ன? ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே.
சம்சார பந்தத்திலிருந்து உனக்கு விமுக்தி ஏற்படும். இந்த கர்மஜம் இந்த தான் செய்யக்கூடிய யஜ்யங்கள்லாம் தான் செய்யறதே இல்லை, இது அனாத்மா செய்யக்கூடிய யஜ்யமாக்கும் அப்படிங்கிறத நீ எப்போ தெரிஞ்சுப்பியோ, எப்ப தெரிஞ்சுப்ப ஆத்மாவுடைய உண்மையான தத்துவ ஜானம் வந்தால்தான் தெரிஞ்சுக்க முடியும், இல்லாட்டா இது தெரியாது உனக்கு. இது எப்போ தெரியுமோ அப்போ அந்த ஆத்ம ஜானத்தால உனக்கு அஜ்ஞான நிவர்த்தி வந்ததுன்னா அப்ப சம்சார பந்தத்திலிருந்து முக்தி கிடைச்சிடும். இதைத்தான் இங்க சொல்றார், ஏவம் ஞாத்வா விமோக்ஷயசி. ஆக கிரமமாக இந்த யஜ்யங்கள்லாம் மோட்சத்துக்கு உபயோகப்படுறது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. படிப்படியா கொண்டு போய் அங்க கொண்டு போய் விட்டுருவோம். ஆனா எப்போ அவன் ஆத்மஸ்வரூபத்தை நேரடியா தெரிஞ்சு விடுறானோ அப்போதான் இந்த யஜ்யங்கள்லாம் தான் பண்ணலே, தன்னை சேர்ந்தது இல்லைங்கிறது அவனுக்கு புரியும். அது வரைக்கும் அவன் நான் தான் பண்றேன், எதுக்காக பண்றேன்னா மோட்சம் வரணுங்கிறதுக்காக பண்றேங்கிற எண்ணத்தோட இருந்துட்டு இருப்பான். ஆனா ஆத்ம ஜானம் வந்ததுன்னா அப்போ இந்த எண்ணம் போயிடும். அதனால அப்போ மோட்சம் உண்டாகும். இப்போ இதெல்லாம் சொன்னது இந்த ஆத்ம ஜானத்தை பெருசுபடுத்தி சொல்லுவதற்காகத்தான். இங்க மற்ற யஜ்யங்கள்லாம் சொல்றதுக்கு இந்த இடம் இல்லை, இந்த சாஸ்திரம் அதுக்காக இப்போ வரல, அதுக்கு வேற சாஸ்திரம் இருக்கு. அதை இங்க எதுக்காக சொன்னாருன்னு சொன்னா, இப்போ ஆத்ம ஜானத்துல தானே ஆரம்பிச்சார். அந்த ஆத்ம ஜானமானது எவ்வளவு சக்திப்பாரு அப்படின்னு அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்தது. அதை இப்போ மறுபடியும் ஒரு உபசம்ஹாரம் பண்ணி சொல்றார். ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்ம அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்தியதே. திரவியத்தை கொடுத்து செய்யக்கூடிய யஜ்ஞங்கள் இருக்கே, அந்த எல்லா விதமான யஜ்ஞத்தை காட்டிலும் ஞான யஜ்ஞங்கிறது மிகவும் சக்தியானதாக இருக்கு, ரொம்ப உயர்ந்ததாக இருக்கு. எத்தனையோ யஜ்ஞங்கள் சொல்லுது. இந்த எல்லா யஜ்ஞம் பார்க்கும்போது அந்த ஞான யஜ்ஞத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஞான யஜ்ஞங்கிறது எங்கேயோ இருக்கு, ரொம்ப தூரத்தில் ரொம்ப மேல இருக்குன்றா. ஸ்ரேயான் திரவியமயா யஜ்ஞா ஞான யஜ்ஞா பரந்தப. இவனுடைய ஞானம் இந்த யஜ்ஞத்துல எல்லா யஜ்ஞமாகும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எந்த யஜ்ஞத்தை வேணாலும் சரி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆனா எப்படியா இருந்தாலும் ஞான யஜ்ஞம் பெருசுன்னு, ரொம்ப பெருசு. இது எதை வச்சு சொல்ற? எல்லா யஜ்யங்களுக்கும் தனித்தனியா பலம் இருக்கிறச்சே, ஞான யஜ்யத்துக்கு மோட்சங்கிறது தனி பலம் இருக்கும்போது இதை விட அது பெருசு, அதை விட இது பெருசுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அதை சொல்றார். எப்பவுமே பெருசுன்னு எப்படி சொல்லலாம் தெரியுமா? இது அதுக்குள்ள அடங்கும்னு சொன்னாதான் அதை இதை விட பெருசுன்னு சொல்லலாம். இது தனியா இருக்கு, இது அதுக்குள்ள போகாது, அது இதுக்குள்ள போகாதுன்னு சொன்னா இது ரெண்டுல எது பெருசுன்னு கேட்டா பெருசுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. ஏன்னு கேட்டா ஒண்ணு இன்னொன்னுக்குள்ள அடங்குறது இல்லை, இது தனி அது தனி. இத ரெண்டையும் நாம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இவர் ஒரு இது வழி, அவர் அது ஒரு வழி. ஒருத்தர் வியாக்கரணத்துல நல்ல பாண்டித்யம் உள்ளவராக ஒருத்தர் இருக்கார், பெரிய வித்வான், மற்றது ஒண்ணும் தெரியாது. இன்னொருத்தர் வேற ஒரு சாஸ்திரத்துல பெரிய பண்டிதரா இருக்கார். இப்ப இந்த ரெண்டு பண்டிதர்கள்ல யாரு வசதி அப்படின்னு கேட்பாளோ? கேள்வியே தப்பு. இந்த ரெண்டு பேர்ல யாரு பெரிய வித்வான் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா இவர் வழி வேற, அவர் வழி வேற. அவர் வேற விஷயத்துல வித்வான், இவர் வேற விஷயத்துல வித்வான். அப்படி இருந்தால் இவர் பெரியவரா அவர் பெரியவராங்கிறது, அவரும் பெரியவர் இவரும் பெரியவர், அவ்வளவுதான். அவரும் வசதி இவரும் வசதின்னு தான் வரும். இப்ப எப்போ வரும்னு கேட்டா, இவனுக்கு இவ்வளவு தெரியும் வியாக்கரணம், ஆனா இதை விட அதிகமாக இன்னொருத்தருக்கு தெரியும், இவருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு இருந்தா இவரை விட அவர் வசதின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஞானத்துல இவருடைய ஞானம் எல்லாம் அடங்குறது, இவருடைய விஷயம் எல்லாம் அடங்குறதா இருந்தால் இவர் சின்னவராகவும் அவர் பெரியவராகவும் ஆயிடுவார். இதுதானே? அப்ப அந்த விதத்திலே இந்த ஞான யஜ்ஞத்தை இப்ப சொல்லப்பட்ட மற்ற யஜ்ஞங்கள் எல்லாத்தையும் விட பெரியதாக சொல்ல வேண்டியதாக இருக்கே. அதை எப்படி சொல்றதுன்னு கேட்டேன். இந்த மற்ற யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணினா என்ன ஒரு பலம் வருமோ அந்த பலத்தை விட அதெல்லாம் அடங்கும்படியா, தனக்குள்ள அடக்கும்படியாக ஒரு பெரிய பலமானது ஞான யஜ்ஞத்தினால ஏற்படுறது.
மற்ற யஜ்யங்கள்னால வரக்கூடிய பலமானது ஒரு கூபஸ்தானியம், கணத்துல இருக்கிற தண்ணி அளவுக்கு ஒரு அந்த அளவுதான் இருக்கு. ஆனா தியான யஜ்யத்தால வரக்கூடிய பலம் பெரிய சமுத்திரம் போல அப்படின்னு சொன்னா எப்படி? அதுதான் இங்க விவக்ஷிக்கும். அதனால சர்வம் கர்ம அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான? சர்வம் கர்மா, எல்லா கர்மாவும் ஞானத்திலே பரிசமாப்பியத்தேன அடங்கும், அதுக்குள்ள அடங்கும். இந்த கர்மா எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடுமா. அகிலம் சர்வம்னு ரெண்டு போட்டிருக்காரு. சர்வம்னாலே எல்லாம்னு அர்த்தம், அகிலம்னு சொன்னாலும் எல்லாம்னு தான் அர்த்தம். எல்லாம் அப்படின்னு ரெண்டு தடவை எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சில சமயம் நம்ம எல்லாம்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த எல்லாம்ங்கிறதுக்கு அப்படியே அர்த்தம் எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் குறைப்போம். அதை போல இல்ல, இங்க ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதுன்னு சங்கோச்சம் பண்ணாம இருக்கணும். அந்த சர்வம்னு சொன்னதை கொஞ்சம் குறைச்சு வச்சுக்க கூடாதே அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அகிலம்னு இன்னொரு விசேஷம் போட்டு. இப்ப பாருங்க, எல்லா பிராமணர்களையும் கூப்பிட்டு போஜனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னுட்டான் ஒருத்தன். இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? எல்லா பிராமணர்களையும் பண்ணி வைக்கணும்னா பண்ண முடியுமோ எங்கேயாவது? அதாவது வர்த்தமானத்திலே உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு இடத்துல சேர்க்கிறதுங்கிறது முடியாது. ஏற்கனவே எத்தனையோ பெரிய பிராமணர்கள்லாம் போயிட்டா, இனிமேல் எத்தனையோ பேர் வரப்போறா, அவளையும் சேர்த்து சர்வே எல்லா பிராமணர்களையும் இடத்துல வச்சுட்டானா அது முடியுமா? சுத்தமா முடியாது. அப்படி இருக்கும்போது சர்வேங்கிற பதத்துக்கு நாம கொஞ்சம் அளவை குறைச்சு, அந்த சர்வத்தை குறைச்சு வச்சுக்கோம். இந்த ஊர்ல பக்கத்துல எவ்வளவு பேர் வரத்துக்கு முடியுமோ அந்த அத்தனை பேரையும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல சர்வம் கர்மாங்கிற இடத்த இவன் செஞ்ச எவ்வளவு செய்ய முடிஞ்சதோ அந்த சர்வம் கர்மான்னு இல்லை, இப்படி குறைச்சுக்காத. இவன் மாத்திரம் இல்லை, உலகத்துல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் சேர்ந்து என்னென்ன கர்மாக்கள் பண்ணுவாளோ அகிலம் அத்தனை கர்மாவும் சேர்ந்து இந்த ஞான பலத்தை பார்க்கும்போது குட்டியா போயிடும், அதுக்குள்ள அடங்கிடும். ஞான பலம் அவ்வளவு பெருசு. ஒருத்தன் செய்யக்கூடிய சர்வ கர்மா இல்லை, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர் செய்யக்கூடியதையும் சேர்த்து கூட்டி பாருங்க. அத்தனையும் சேர்த்து கூட்டி பார்த்து இந்த ஞான பலத்தோட ஒப்பிடணும். அப்படி பார்த்தா ஞான பலம் ஆஹா அதுக்குள்ள எல்லாமே வந்துடுச்சு, ரொம்ப பெருசா இருக்கேன்னு தெரியும். இதுதான் சாந்தோக்கியத்துல சம்பர்க்க வித்தியில சொல்லி ஹரிக்குரை பத்தி சொல்லும் போது அவருடைய அந்த சம்பர்க்க வித்தியுடைய அந்த புண்ணியம் எப்பேற்பட்ட புண்ணியம் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரஜைகள் அத்தனை பேரும் சேர்ந்து நல்ல காரியம் பண்ணியிருந்த எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா என்ன வருமோ அது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் இவருடைய புண்ணியத்துல அப்படின்னு விசேஷமா சொல்றது. அதெல்லாம் பாஷைக்கார உதாரணமா எடுத்து காமிக்கிறார். ஆக கர்மாவால, நல்ல கர்மாவால என்னென்ன பலம் வர முடியுமோ அத்தனை பலத்தையும் ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது எல்லாம் இந்த ஞானத்துடைய பலத்திலே உள்ளே வாங்கிறது, உள்ளே அடங்கி விடுகிறது அப்படின்னா இது ரொம்ப சக்தி ஆச்சு. இப்ப என்ன ஆச்சு? ஞானத்தை ரொம்ப சக்தியா சொல்லியாச்சு. உடனே இந்த சாதகன்னு கேட்பான், அப்படின்னா எனக்கு ஞானம் தான் வேணும், நான் எப்படி ஞானத்தை அடைகிறது அப்படின்னு அதுக்கு ஒரு வழியை சொல்லுன்னு கேட்பான் இல்லையா? அதை சொல்றான். தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷிந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹா தத் வித்தி. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கோ. உபாயம் சொல்லி கொடுக்குறேன், அதை தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். ஞானத்தை தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஞானம் உனக்கு எப்படி கிடைக்குங்கிறதுக்கு வழியை சொல்றேன், அந்த வழியை தெரிஞ்சுக்கோ. தத் வித்தி. என்ன பண்றது? என்ன வழி? பிரணிபாத்தேன, இந்த தத்துவ ஞானிகள் இருக்காளே, நல்ல தத்துவம் தெரிஞ்ச ஞானிகள், அவகிட்ட போய் பிரணிபாத்தன்னா தீர்க்க நமஸ்காரம், காலில் விழுந்து கேளு, என்ன வேணும்னு கேட்பா. இந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுங்கன்னு கேளு, சொல்லி தருவா. தத்வித்தி பிரணிபாத்தேன். பரிப்பிரஷ்னேன, வெறும் விழுந்தா கூட போடாது. சில சமயத்துல என்ன ஆகும்னா, ஒரு மந்த புத்தியா இருந்தான்னா
இவனுக்கு சொன்னா இவன் புரிஞ்சு பண்ண மாட்டானுன்னு சொல்லி சொல்லாம இருந்துருவான். அப்படி இல்லாம இருக்கணுமேங்கிறதுக்காக நீ நடுப்புற இது எப்படி அது எப்படி அப்படின்னு கேட்கணும். ஓ அப்படின்னா இவனுக்கு நல்ல ஆவல் இருக்கு, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, இந்த பையனுக்கு சொல்லித் தரணும் அப்படின்னு சொல்லி தருவான். வெறும் இருந்தா சில சமயம் கிடைக்காது போயிடும். அதனால இங்க என்ன கேட்கணுமா, கோபந்தா கசம் மோக்ஷா கா வித்யா கா அவித்யா பாஷிகரார் எடுத்து காமிக்கிறார். இவன் அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கேட்கணுமா, கேள்வி கேட்கணும். பந்தம் எப்படி வந்தது, இதுல இருந்து எப்படி விடுபடுறது, பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன, வித்யா வித்யாலே மோட்சம் அவித்யால பந்தம் சொல்றீங்களே, அப்படின்னா அந்த வித்திங்கிறது என்ன அவித்திங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதுக்கு அது மாத்திரம் இல்லை, இன்னும் ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னன்னா சேவையா. யார்கிட்டேந்து இப்பேற்பட்ட ரொம்ப உசக்தியான விஷயத்தை நம்ம கிரகிக்கிறோமோ அவளை குருன்னு சொல்றது. அப்பேற்பட்டவாளுக்கிட்டேந்து வித்தியை கிரகிக்கும் போது சுஷ்ரூஷ பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி, சுஷ்ரூஷ பண்ணி வாங்கிட்டோம்னா அந்த வித்தியக்கு பலம் ஜாஸ்தி. தினே தினேச்ச வேதாந்த ஸ்ரவணாத் பக்தி சஞ்யுதாத் குரு சுஷ்ரூஷயா லப்தா கிருச்சாசீதி பலம் லபே அப்படின்னு ஒரு ஸ்மிருதி வாக்கியத்தை எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நல்ல குரு கிட்ட போய் இவன் பிரதி தினம் வேதாந்த சிரவணம் பண்றான், குரு சுஷ்ரூஷ பண்ணிட்டு வேதாந்த சிரவணம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் இதனால என்ன ஆகும்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் 80 கிருச்சாச்சரணம் பண்ணினா எந்த ஒரு புண்ணியம் வருமோ அந்த புண்ணியம் எனக்கு வரும். கிருச்சங்கிறது என்னன்னு கேட்டா, பாபத்தை போக்குறதுக்காக செய்யக்கூடிய விரதம், பட்டி கிடக்குது, அது பல விதமான கிருச்சங்கிறது. அந்த கிருச்சரத்தை ஆச்சரணம் பண்ணினால் இவனுடைய பாபக்ஷயம் ஏற்பட்டு நல்ல புண்ணியம் ஏற்படுறதே. அப்பேற்பட்ட ஒரு நல்ல பலம் பிரதி தினமும் இதனால கிடைக்கிறது. ஆனா அதுல 2 விசேஷம் கூட இருக்கணுமா. விசேஷம் தினே தினேச்ச வேதாந்த ஸ்ரவணாத் பக்தி சஞ்யுதாத். பக்தி ஸ்ரத்த அது ஒண்ணு வேணும். குரு சுஷ்ரூஷையா இந்த 2 அம்சம் கூட இருக்கு. இவன் வேதாந்தத்தை கேட்கும் போது ஆச்சாரியனிடத்துல நல்ல பக்தியோடு இருக்கணும், குரு பக்தி இவனுக்கு வேணும். இன்னும் சுஷ்ரூஷையும் கூட இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த வேதாந்த சிரவணமானது இவனுக்கு இப்பேற்பட்ட பலத்தை கொடுக்கிறது, இவ்வளவு புண்ணியத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த குரு சுஷ்ரூஷைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறதுனாலதான் சேவையான்னு போட்டார். குரு சுஷ்ரூஷையா, குரு சுஷ்ரூஷை இங்க சேவை. இப்படி பண்ணினால் உபதேக்ஷயந்தி தே ஞானம், அந்த குருமார்கள் இருக்காளே ஞானிகள் உனக்கு ஞானத்தை உபதேசிப்பார்கள். அவ எப்படி இருக்கானா, ஞானத்தை உபதேசிக்கிறவா ஞானின தத்துவதர்சினா, வெறும் ஞானியா இல்லை, அந்த தத்துவத்தை நேரடியா பார்த்துட்டு இருக்கா. வெறும் ஞானின்னு சொன்னா இப்ப சாதாரண மனுஷன் கூட தத்துவ ஞானில தத்துவத்தை பாக்குறவா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பான். இவனும் சொல்லுவான் ஞானியை பத்தி நான் அவனுக்கு சொல்லிக்கிறேன் பாரு அப்படின்னு. ஆனா இவங்கிட்ட ஞானம் கிடையாது. ஞானிய பத்தி தெரியும், ஆனா ஞானம் தெரியாது, ஞானம் இல்லை. அந்த மாதிரி உள்ள ஞானிகளை சொல்லல, தத்துவத்தை நேரடியாக சாட்சாத்காரமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் இருக்காளே அவாக்கிட்டேந்து நீ அந்த வித்தையை கிரகிக்கணும். அதை கிரகிக்கிறதுக்கு உபாயம் பிரணிபாதா பரிப்பிரஷ்னா சேவா, இதெல்லாம் அதுக்கு உபாயம் அப்படின்னு இந்த வழியை சொல்லி கொடுக்கறது. இந்த சாதகனுக்கு ஒரு முமுட்சுவுக்கு சொல்லி கொடுக்கறது நீ ஞானத்தை எப்படியாக்கும் அடைகிறது. 34 ஸ்லோகம் அவருக்கு இதோட வச்சு